தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு. கேட்டா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டுல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். ஏன்னா 2021 திமுக ஆட்சி பொறுப்பனை ஏறினதுல இருந்து இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்குது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நம்ம பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாம ஆணவ படுகொலைகள், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல், இன்னும் பல்வேறு சம்பவங்களை நம்ம இங்க பாக்குறோம். குறிப்பா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழ்நாட்டுல பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னால இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம் இருக்குல்ல, இது புழக்கத்துல விட்டது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த போதைப் பொருள்கள் எங்கேருந்து வருது, யாரு மூலியமா விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னோம்னா, இந்த திமுக ஆட்சி, அதாவது இந்த 2021 இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்னால தமிழ்நாட்டுல, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தலைநகர் சென்னையில கஞ்சாவுடைய விற்பனைங்கிறது ரொம்ப அமோகமான விற்பனையா இருக்கு. எப்படி நாளுக்கு நாள் மக்கள்கிட்ட தங்கம் விலை உயர்ந்து போயிட்டே இருக்கோ, அதே போல இந்த கஞ்சா விற்பனை என்பது விலை உயர்ந்து போய்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம புதிய புதிய வகையில போதை மாத்திரங்கிறான், போதை பவுடருங்கிறான், அப்புறம் இன்னும் மெத்து, இந்த ஜாபர் சாதிக்கு, அந்த ஜாபர் சாதிக்கு பண்ண மேட்ரு, இப்படி பல மேட்டரை நம்ம பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டுல எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு முதலமைச்சர் இருக்காருங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, நம்ம சென்னை தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தூர் இருக்குல்ல, அந்த பெருங்குளத்தூர் பக்கத்துல தேவதேவன் ஒரு நகர் இருக்கு. அந்த நகரினுடைய டைஃபினா நமக்கு தெரியும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இருக்குல்ல, அதனுடைய கிளை தலைவர் மணி தாமஸ்ங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ச்சியாக இந்த போதை விற்பனை எல்லாம் பண்றாங்களே அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த மாதிரி நீங்க எல்லாம் இங்க போதை விற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது, கஞ்சா விற்பனை பண்ணக்கூடாது, கள்ளச்சந்தையில மது விற்பனை பண்ணக்கூடாது, ஏன்னா போதை என்பது நமக்கு தேவையற்ற ஒரு செயல்னு இந்த போதைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை 5 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெட்டியிருக்காங்க. ஏன்னா போதையை பயன்படுத்தாதீங்க, போதையின் பாதையில் போவாதீங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. ஆனா அவர் யாரும் ஒண்ணும் பண்றது இல்லை, ஏன்னா அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர். ஆனா இங்க போதையை பயன்படுத்தாதீங்க, போதைப் பொருளை கொண்டு என்னுடைய தெருவுல விற்காதீங்க, என்னுடைய நகருக்குள்ள விற்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த சொன்ன இந்த மணி தாமஸ்ங்கிற இந்த டைஃபி அமைப்பினுடைய தேவதேவன் நகரனுடைய கிளை தலைவர், இவரை ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணிருக்காங்க, அருவாள்களை எடுத்து வெட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பிரிவுகளின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல இது நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஒண்ணு தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்னைக்கு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி சுதா இருக்காங்கல்ல, அந்த சுதா டெல்லியில போயிட்டு இருக்கும்போது கழுத்துல போட்டிருந்த 4 பவுன் செயினை யாரோ அறுத்துட்டாங்க. நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாஷையில சொல்லணும்னா சங்கிலி பருப்பு, தாலி அறுப்பு, அது சம்பவம் நடந்திருக்கு. இப்ப பாதுகாப்பே இல்லை, ஏன்னா டெல்லியில பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. பாருங்க, ஒரு எம்பினா எனக்கே பாதுகாப்பு இல்லை, எம்பினா 2 கொம்பு இருக்கா? உங்களுக்கு இருக்கிற அதே உயிர் தான், நீங்க எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சு அந்த 4 பவுன் செயினை வாங்கி போட்டிருக்கீங்களோ, அதே போலதான் தமிழ்நாட்டு மக்களும் உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை வாங்கி போடுறாங்க, நகை வாங்கி போடுறாங்க. எத்தனை பேருடைய செயினை பறிக்கலாம். இப்ப சம்பவத்துல பெருங்குடி ரயில்வே நிலையத்துல ஒரு பெண்மணியினுடைய கழுத்துல இருக்கக்கூடிய செயினை ஒருத்தன் பறிச்சுட்டு போறான். இதற்கு எம்பி சுதா அவர்களுடைய கண்டனம் என்ன? இன்னைக்கு வரிஞ்சு கிட்ட வராரு யாரு, நம்ம செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருக்காருல்ல, அவர் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு. ஒரு எம்பிக்கே பாதுகாப்பு இல்ல தலைநகர் டெல்லியில. தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில இருக்க பாதுகாப்பு இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இதை பத்தி வாய் திறந்து பேசுறீங்க. 200 ரூபாய் காசுக்கு கூவுற நீ எல்லாம் டெல்லியில நடந்த பிரச்சனையை பேசுறீங்க, தமிழ்நாடு நடக்கிற பிரச்சனையை பேசிருக்கியான்னு மக்கள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? அப்ப என்னன்னா, ஒரு எம்பினா எம்பிக்கே பாதுகாப்பு இல்ல, எம்பிக்கே பாதுகாப்பு இல்லை. என்னடா எம்பிக்கே பாதுகாப்பு இல்லை? எம்பியும் ஒரு சாதாரண மனிதர் தானே, இந்த மக்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்ததால் அவர் எம்பி. இன்னைக்கு டெல்லி போனாங்க, செயின் பறிப்பு நடந்தது, அவர்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லாத சூழல். அப்ப அதை நம்ம சொல்றோம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள தினம் எத்தனை இடங்கள்ல தாலி செயினை இருக்கிறான், கழுத்துல போட்டுக்கிற செயினை இருக்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. 10 வயது சிறுமிய பாலியல் பலாத்காரம் பண்றான், 80 வயது 90 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு பண்றான். இதற்கெல்லாம் மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்கள் வாய் திறந்து பேசிட்டாங்களா? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு, டெல்லியில இருந்து பேசக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டை பத்தி ஏன் பேசல? தமிழ்நாட்டை பத்தி பேசிருக்கணும்ல. இந்த டைஃபி அமைப்பினுடைய கிளை தலைவர் மணி தாமஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருளை இந்த எங்க பகுதிகளில் கொண்டு வராதீங்க, போதை என்பது நமக்கு தேவையில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த நபரை இன்னைக்கு 5 பேர் சேர்ந்து அறுவலால வெட்டியிருக்கான். இதே மயிலாடுதுறையில கடந்த காலங்கள்ல, கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால கள்ளச்சாராயத்தை விற்கலாம் அப்படின்னு சொன்ன 2 கல்லூரி மாணவர்களை வெட்டி படுகொலை செஞ்சாங்களா இல்லையா?
அப்ப எங்க போனாங்க அந்த சுதா எம்பி? வாய் திறந்து பேசவே இல்லை. அப்ப தொடர்ச்சியாக இது தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போதெல்லாம் வாய் திறந்து பேசாத சுதா எம்பி அவர்கள் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு பேசுறாங்க. அவருக்கு சப்போர்ட்டாக செல்வ பெருந்தகை பேசுறாங்க. இன்னும் காங்கிரசினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வாய் திறந்து பேசுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா இந்த காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வாய் திறந்து பேச மாட்டார்களா? ஏங்க யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா? பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. இன்னும் சொல்லணும்னா மூதாட்டிகள், மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? அவங்களுக்கும் இல்ல. அப்புறம் யாருக்குதான் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கு கேட்டா தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குங்கிறீங்க. தினம் தினம் ஆணவ படுகொலைகள், தினம் தினம் சாதிய மோதல்கள், இன்னும் சொன்னா பழிக்கு பழி வாங்குறான். நான் அவனை வெட்டுவேன், இவன் என்ன வெட்டினான், இவன் என் அப்பனை போட்டான், நான் அவனை போடுவேன் அப்படின்னு போறதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குதா இல்லையா? அப்ப தொடர்ச்சியாக சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு ஒரு சிறப்பு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லும் போது இதே மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு, தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொன்னவர் தானே மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அவர் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கா இல்லையா? எத்தனை படுகொலைகள் செய்தித்தாள்களை பார்க்க முடியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உடுமலைப்பேட்டையில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், அப்புறம் திருப்பூர்ல நடந்தது தெரியும், இப்ப இந்த தூத்துக்குடியில் நடந்தது தெரியும். எத்தனை சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை. என்னன்னா ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, அரசு அதை நடத்துது அப்படின்னா காலையில 12 மணிக்கு அந்த டாஸ்மாக் கடையை திறக்கணும், இரவு 10 மணிக்கு மூடணும்னா 24 மணி நேரம் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு விற்பனை பண்றானா இல்லையா? எத்தனை இடங்கள்ல காணொலிகள் வெளியானது. கடந்த காலங்கள்ல நாம் என்னதான் பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும், பாஜக அரசுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து பேசினாலும், பாஜக மனித குலத்தின் எதிரின்னு நம்ம சொன்னாலும், அதே பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி, திண்டுக்கல் பகுதின்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா, இங்க டாஸ்மாக் கடை காலைல 9 மணிக்கு திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த காணொலி எடுத்து போறாரு. ஆனா அவர் மேல வழக்கு போடுறான். இப்ப இதை இன்னும் நம்ம டீப்பா போய் பேசுவோமே. இப்ப தொடர்ச்சியாக தமிழ்நாடுகள்ல மலைகளை வெட்டுறான். மலைகளை வெட்டி கேரளாவுக்கு எம்சாண்டுங்கிற பேர்ல கொண்டு போறான். ஆனா அந்த மலையை வெட்டுறான்ல, அவன் மேல எந்த விதமான வழக்கம் போடுவதில்லை, அவனை கைது பண்ணுவதில்லை, அவனை சிறைக்கு தள்ளுவதில்லை. ஆனா அந்த மலைகளை பாதுகாக்கணும் என்றால் இங்க ஆடு மாடுகளை மலைகள்ல ஏறி மேய்ச்சல் பண்ண விடணும். அந்த ஆடு மாடுகள் மேய்ச்சல் செய்தால் மலை செழிப்பாக இருக்கும், ஆடு மாடுகளும் நல்லா இருக்கும்னு சொல்லி சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணா. உடனே சீமான் மேல வழக்கு. அது மலையை வெட்டுறவன் மேல வழக்கு இல்ல, மலைகளை பாதுகாக்கணும்னு சொல்றவங்க மேல வழக்கு. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலை. அப்ப என்னன்னா தொடர்ச்சியாக நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த திமுகவுடைய ஆட்சி தேவையா? தொடர்ச்சியாக இந்த 4.5 ஆண்டுகள் எத்தனை பெண்கள், இளம் பெண்கள் தாலி இறத்திருக்காங்க, கணவர்களை குடித்து குடித்து இறந்திருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம், டாஸ்மாக்ல குடிச்சு இறந்தா எத்தனை லட்சம்? கள்ளச்சாராயம் குடிச்சோம் உடனே இறந்துட்டான். அப்ப டாஸ்மாக்ல தினம் தினம் சாராயம் குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன முடிவு? நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வரும்போது? தமிழ்நாட்டுல நாங்கள் ஆட்சி அரியணை ஏறின உடனே படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வந்துச்சு, படிப்படியா வரவானாயா? இது 2025. இன்னைக்கு லிப்ட் வந்துருச்சு, எஸ்கலேட்டர் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, எல்லா டெக்னாலஜி. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? உடனடியாக கடைகளை மூடணுமா இல்லையா? கேட்டால் நாங்கள் படிப்படியாக கடைகளை மூடுவோம். என்ன படிப்படியா? இந்த டாஸ்மாக் கடைகளை வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் ஒவ்வொரு படியா இறங்கி இரவு 10 மணிக்கு கடையை போட்டாரு. அப்படியா? பாதி கடைகள் தான் இரவு 10 மணிக்கு பூட்டப்படுகிறது, மீதி கடைகள் எல்லாம் பின்புறம் கதவை திறந்து வைத்து விற்பனை செய்யப்படுகிறது. இதுதானே இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏங்க இப்ப சமீபத்துல பாருங்க, காவலர்களை தாக்குறாங்க, காவலர்களை சுடுறாங்க, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்ப காவலர்கள் மக்களை பாதுகாக்கணும், இப்ப அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கின ஒரே ஆட்சினா இது திமுக ஆட்சி தான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான இழிவான ஒரு நிலையில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மூதாடிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்ப எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறைக்கே நீங்க பாதுகாப்பு இல்லைங்க. திமுக கூட்டத்துக்கு போனா பெண் காவலர்கள் இடுப்பு பிடிச்சிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க. இவங்க கிட்ட திரும்ப நம்ம ஆட்சியை கொடுத்துட்டு ஓரணியில் தமிழ்நாடு, ஒரே அடி அடிக்கணும். ஓரணியில் தமிழ்நாடு அடிச்சுக்கு இந்த தடவை எலெக்ஷன்ல கொடுக்குற அடி வாழ்க்கைக்கு மறக்க முடியாத அடியா இருக்கும். இன்னொரு தடவை நீ ஆட்சிக்கு வருவ இல்ல வரணுங்கிற எண்ணம் இருக்குமாங்கிற அளவுக்கு நம்ம அடி கொடுக்கணும். கொடுத்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 4 ஆண்டுகள்ல நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க. கல்லூரிகளுக்கு போற பெண் பிள்ளைகள் இருக்காங்க, பள்ளிக்கூடங்களுக்கு போறவங்க இருக்காங்க, வேலைகளுக்கு போகக்கூடியவங்க இருக்காங்க, இல்ல வெளியில போயிட்டு வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க. பெண்கள் இன்னைக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு எப்படி இருக்கு? நிம்மதியாக அவங்க போயிட்டு வந்துட்டாங்களா, பத்திரமா வந்துட்டாங்களா, பாதுகாப்பா வந்துட்டாங்களா? எத்தனை செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் சொல்லுங்க. கேட்டா ஊப்பில இருந்து வந்துட்டான், இவன் பீகாரை சேர்ந்தவன், அவன் நீல கலர் சட்டை போட்டுறான், நீல கலர் டிஷர்ட் போட்டுறான், இவன் இந்த ட்ரெயின்ல ஏறி போனான், அவனை நான் பிடிக்கணும் அப்படிங்கிறீங்க. தொடர்ச்சியாக இன்னும் பெர்மிட் முறையை நாங்க கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? வட மாநில இருந்து ஒருத்தன் வரான், அவன் யாரு, அவன் எங்கிருந்து வரான், யாருக்கிட்ட வேலைக்கு வரான், எத்தனை மாதம் இங்க தங்கியிருப்பான், திரும்ப அவன் எப்ப வெளில போவான், இதுதான் இன்னர் பெர்மிட் முறை.
அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அவனுக்கு வாக்காளர் அடையாள அட்டை நாங்க கொடுக்க போறோங்கிறீங்க. அப்ப 6.5 லட்சம் பேருக்கு நீங்க வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்குறீங்கன்னா அது யாருக்கு பாதிப்பு? அப்ப யாருக்கு பாதிப்பு? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த இனத்துக்கும் இந்த மொழிக்கும் தான் இங்க பாதிப்பு. அவன் வந்துருவான், வாக்கு செலுத்திடுவான், நாளைக்கு பிஜேபியை கூட இங்க தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவான். ஆனா இன்னைக்கு வேடிக்கை பாக்குறது யாரு? இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய திமுக தான் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது யாரு? அப்ப எதிர்த்து சண்டையிடணுமா இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்? தமிழக மக்களாகிய நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து திமுகவுக்கு எதிராக நாங்க ஃபைட் பண்றோம். இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஒருபோதும் எங்களுடைய வாக்குகள் கிடையாதுங்கிறத முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு கேவலமான ஆட்சியை வேற எங்கேயுமே பார்க்கல. அந்த ஒரு ஆட்சியை கொடுத்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், கிளம்புங்க, போதும். உங்க அப்பாவோட ஆட்சியில நாங்க இருந்து கஷ்டப்பட்டு, அல்லல்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு எல்லா பட்டியும் நாங்க பார்த்துட்டோம். உங்களோட ஆட்சியிலையும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்கன்னு இத்தோட ஒரு வணக்கத்தை வச்சு முடிச்சு விட்டுருவோங்கிறேன். சோழியை முடிச்சிருவோம், இந்த தேர்தலில் முடிச்சு காட்டிடுவோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.